ஏங்க ஏங்க ஆ, ஏ- ஏங்க ஒரு நாளைக்கு எத்தனை சர்ப்ரைஸுங்க எனக்கு கொடுப்பீங்க? வெளிய கூட்டு போற மாதிரி அழகா என்ன ட்ரெஸ் பண்ண வச்சுட்டு கடைசியில கண்ணை கட்டி மொட்டை மாடிக்கு கூட்டிட்டு வரீங்க. என்னங்க விஷயம்? வானத்துல ஏதாவது அதிசயம் காட்ட போறீங்களா? வானத்தெல்லாம் இல்ல, இங்க மொட்டை மாடியில் தான். ஏங்க என்னங்க இது? மொட்டை மாடியவே ரூஃப் டாப் ரெஸ்டாரண்டா மாத்தி வச்சிருக்கீங்க. பிடிச்சிருக்கா? சான்ஸே இல்லங்க. செம்ம அழகா இருக்கு. ஆமா, யார் இதெல்லாம் பண்ணா? நான் தான். ஆ? நானா ஆள் வச்சு பண்ணேன். எதுக்குங்க? சும்மா மனசு ஒரு மாதிரி சந்தோஷமா இருந்துச்சு. அதுக்காக ஒரு அழகான ஒரு சின்ன ட்ரீட். சூப்பருங்க. ஆனா ஒரே ஒரு டேபிள் மட்டும் போட்டு வச்சிருக்கீங்க. ஏன்? அதனால என்ன? அழகா தானே இருக்கு. அது இல்லங்க, வீட்ல அவ்ளோ பேர் இருக்கோமே, இன்னும் 2 டேபிள் போட்டு வச்சிருந்தா நல்லா இருக்கும்ல. தேவையில்லை. தேவை இல்லையா? அப்புறம் எப்படி மத்தவங்க எல்லாம் உட்காருவாங்க? அவங்களெல்லாம் நான் கூப்பிடவே இல்லை கண்மணி. இது உனக்கு மட்டும்தான். ஐயோ, ஏங்க இந்த மாதிரி எல்லாம் பண்றீங்க? ஏன் ஏன் பண்ணக்கூடாது? உங்களுக்கு என்னங்க, உங்க இஷ்டத்துக்கு ஏதாவது பண்ணிடுவீங்க. ஆனா திடீர்னு யாராவது வந்தா மாட்டிக்க போறது நான் தானே. எனக்கு தான் அந்த அசிங்கம். கவலைப்படாத, யாரும் வரமாட்டாங்க. அது எப்படிங்க சொல்றீங்க? எப்படின்னா, டைம் இப்போ 11:30 ஆகுது கண்மணி. எல்லாரும் நல்லா தூங்குறாங்க தெரியுமா? இப்போ முழிச்சுக்கிட்டு இருக்கிறது நீ நானும் மட்டும்தான். சரியா? ஏங்க இதெல்லாம் தேவையாங்க? சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் எதுக்கு இந்த கேண்டில் நைட் டின்னர் செட்டப் எல்லாம்? இது சாப்பிடறதுக்கு இல்ல கண்மணி, பின்ன நீ நானும் மனசு விட்டு பேசுறதுக்கு. இதெல்லாம் ரொம்ப ஓவரா இல்லையா உங்களுக்கு? ஏன்? பின்ன ரூம் போட்டு யோசிக்கிற மாதிரி ஏன் கூட உட்கார்ந்து பேசுறதுக்கு செட்டு போட்டு கூட்டு வந்திருக்கீங்க. காரணம் இருக்கு கண்மணி. என்ன காரணம்? வா சொல்றேன். வா. Huh?